என் இனிய நல் உறவின் உறவுகளே, நாம் இன்று 26-25 இருக்கின்றோம். வெள்ளிக்கிழமை. நாம் தூய ஆவியானவர் துணையின்றி நமக்கு எது வாழ்வு அன்னையின் அன்பிலும் நாம் தினம் வாசித்து தொடரும் சங்கீத தொடர்ச்சி 89, 31, 32, 33. இன்று வெள்ளிக்கிழமை திரு இதயத்துக்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கும் மாதம் நாள். நாம் நம் வீட்டில் இருக்கும் திரு இருதய படத்தை புதுப்பிக்கும் மாதம் மற்றும் இந்த வெள்ளிக்கிழமைகளில் புதுப்பிப்போம். கிறிஸ்துவே நம் அரசர், நம் வீட்டில் என்றும் அவரை நம்மை ஆட்சி செய்யும் அரசர் என்று நாம் வாழுவோம். பிள்ளைகளுக்கு எடுத்து காட்டுவோம். நாம் என்ன செய்கிறோமோ அதைத்தான் நம் வருங்கால சந்ததி அதை தொடருவார்கள். நமக்கு கத்தோலிக்க திருச்சபை கற்றுக் கொடுத்த அனைத்து இந்த காரியங்களை நாம் செய்யும்போது பிள்ளைகளும் அதை கற்று வாழ்வார்கள். இன்றைய வாசகம் 2 கொரிந்தியர் 11, 18, 21, 30. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 6, 19, 23. மற்றும் மண்ணுலகில் உங்களுக்கு என செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம், அங்கு பூச்சியும் திரும்பும் அழித்துவிடும், திருடனும் அதை கண்ணமிட்டு திருடுவார். ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. பவுல் நமக்கு அழகாக இந்த 2 கொரிந்தியரில் சொல்லியிருப்பார். அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாரோ, அவர் ஒரு நாள் அவரை பற்றி பெருமைப்பட்டதில்லை. கடவுளை பற்றியே அவர் பெருமை பாராட்டி வாழ்ந்தார். அவர்கள் பட்ட துன்பங்கள், அடியால், தடியால் மற்றும் எத்தனையோ கொடுமைகள், கஷ்டங்கள், காட்டிலும் கடலிலும் இடர்கள், போலி திருத்தூதர்களால் இடர்கள், பசி உற்றார், பட்டினி கிடந்தார், குளிரில் வாடினார், எல்லா விதமான ஏன் இறைவனுக்காக மட்டுமே. அதை நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அல்ல, இறைவனையே நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்பதே. ஒரு நாள் ஒரு பெரிய ஷாப்பிங் மால், அதில் ஒரு நண்பர் ஒருவரை சந்தித்து அப்படியே ஸ்டன்னாக நிற்கிறார். நின்றுட்டு அந்த நண்பர் கேட்குறார், நீங்களே என்னை பார்த்து ஸ்டன்னாக நிற்கிறீர்கள் என்று. அப்பொழுது இந்த பார்த்த நண்பர் அவரிடம், சார் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நான் என்ன ஞாபகம் இருக்குது, எதை பற்றி சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, என்னை ஒத்து பாருங்கள், உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னும் போது அவருக்கு அதை பற்றி ஞாபகமே இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை, சொல்லுங்கள், நேரம் வீணாகுது என்பது. அப்போ இந்த நண்பர் சொல்கிறார், ஐயா, பல வருடங்களுக்கு முன்பால், ஒரு 25 வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு வீட்டில் ரொம்ப மிகுந்த நோயாளியாக இருந்தேன். என்னை பார்க்கவும் தொடரவும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகவும் உணவு கொடுக்கவும் யாருமே இல்லை. ஆனால் நீங்கள் என்னை வந்து அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு. அப்பொழுது இவருக்கு ஞாபகம் வருது, பல வருடங்களுக்கு முன்பு இவரை மருத்துவர் என்று ஒருவர் வந்து அழைத்து செல்கிறார். ஐயா வாங்க, ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. அவர் அங்கு சென்றவுடன் அவருக்கு உள்ளே நுழைய முடியல. ஒருவித ஸ்மெல்லு இருந்த போதிலும் உள்ளே போய் பார்த்தா தொடக்கூட ஒரு சதை கிடையாது, ஒரு வெறும் எலும்பு. அப்பொழுது அவர் இதெல்லாம் அவருக்கு ஃப்ளாஷ்பேக்காக ஓடுது. ஒரு எலும்பு, அது இவர் எப்படி ட்ரீட்மெண்ட் செய்வது, என்ன செய்வது என்று யோசித்து முடிந்த அளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவருக்கு உணவு வாங்கி கொடுத்து, ஏனென்றால் அதுவும் ஒரு வாடகை வீடு, அந்த ஓனர் தான் இவரை கால் பண்ணி அழைத்திருக்கிறார். அப்பொழுது நீ ஏன் இப்படி செய்தாய், எதற்காக நீ சாக வேண்டும் என்பது அவர் சொல்கிறார். நான் பசிக்காக என்னுடைய மாமானுடைய டேபிளிலிருந்து ஒரு 7 பவுண்ட்ஸ், ஒரு 7.5 பவுண்ட்ஸ் நான் எடுத்திருப்பேன். அதனால் எனக்கு அந்த ஒரு கஷ்டம் என்னை ரொம்ப வாட்டுது. அதனால் எதுக்கு நான் இருக்கணும், யாருமே இல்லை எனக்குன்னு அப்படின்னு நான் சாவ முயற்சி செஞ்சேன். அப்போ என்னால் நீங்கள் ஏன் என்னை காப்பாற்றினீங்க அப்படின்போது அந்த டாக்டர் சொல்கிறார், சரி நீங்கள் சாக வேண்டாம் என்று உடனே அவருக்கு எல்லா உணவு வகைகளையும் மருந்து வகைகளையும் கொடுத்துவிட்டு அவன் எடுத்த அந்த பணத்தையும் இவர் திருப்பி கொடுத்துவிட்டு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு காலங்கள் உருண்டோடுது இவர் சந்திக்கிறார். அப்போ இவர் ஞாபகத்திலிருந்து தெளிந்து, இப்போ என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கும்போது, ஐயா நண்பரே, சார், நீங்கள் கொடுத்தது நான் இன்று என்னை போல் இருக்கும் பல பேருக்கு நான் பல சென்டர்கள் ஓப்பன் பண்ணி
பல என்ஜிஓ ஓப்பன் பண்ணி நான் பட்ட கஷ்டம் மற்றவர்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக நான் உதவி செய்து வருகிறேன் என்று. அப்பொழுது இந்த டாக்டருக்கு ஒரே ஆச்சரியம். அதான், விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள், செல்வத்துக்குள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்னும் வள்ளுவரின் கூற்றுக்கு ஏற்ப கிறிஸ்தவர்களாகிய நமது செல்வம் கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்வதே. இச்செல்வத்தை எந்த திருடனாலும் திருடிவிட முடியாது, எந்த பூச்சியாலும் அழித்து விட முடியாது. எனவே தேவைக்கு அதிகமாகவோ அளவுக்கு அதிகமாகவோ பொருட்களை சேமித்து வைப்பதை விட விண்ணுலக செல்வமாகிய இயேசுவை தமதாக்கி கொள்வோம். இன்று இயேசுவை பற்றி நான் புதிதாக என்ன கற்றுக்கொள்ளப் போகிறேன்? அதான், இன்று நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்றால், நாம் மண்ணுலகில் செல்வத்தை சேர்த்து வைக்காமல் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் என்று சொன்ன இறைவனுடைய வார்த்தைக்கேற்ப நாம் விண்ணுலகில் செல்வத்தை சேர்க்க முயற்சி செய்வோம். அந்த மனமாறிய அந்த மனிதனைப் போல மற்றவர்களுக்கு நாம் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து விண்ணுலகில் நாம் செல்வங்களை சேர்ப்போம். நாம் கொடுப்பது மறந்து போகலாம், ஆனால் வாங்கினவர்களோ மறக்க மாட்டார்கள். அதான் நம்மளுடைய கணக்கு இறைவனிடம் இருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.